அனைவருக்கும் இனிய வணக்கம். மேற்கு ஆசியாவின் இதயம் என்று வர்ணிக்கக்கூடிய நாடு தான் ஈரான். அந்த நாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த நாட்டை பற்றி பார்க்கலாம். ஈரான் என்பது மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான நாடாகும். இது மத்திய கிழக்கு பகுதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஈரானின் வடக்கில் காஸ்பியன் கடல் உள்ளது. தெற்கில் பெர்சிய வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடா அமைந்துள்ளன. ஈரான் 7 நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேற்கில் ஈராக் மற்றும் துருக்கி உள்ளன. வடமேற்கில் அர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் உள்ளன. வடகிழக்கில் துர்க்மெனிஸ்தான் உள்ளது. கிழக்கில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தீவிரவாதிகளின் கூடாரம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானும் அமைந்துள்ளன. ஈரான் ஒரு பெரிய பரப்பளவை கொண்ட நாடாகும். இது உலகில் 17வது பெரிய நாடாகும். இந்த நாட்டினுடைய தலைநகரம் டெஹ்ரான் ஆகும். ஈரானில் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் காணப்படுகின்றன. சாக்ரோஸ் மலைத்தொடர் முக்கியமான மலைத்தொடராகும். பாலைவன பகுதிகளும் ஈரானில் அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறு ஈரான் புவியியல் ரீதியாக மிகவும் முக்கியமான இடத்தில் அமைந்துள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ பெயர் பார்க்கும்போது, அதாவது அஃபிஷியல் நேம் பார்க்கும்போது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் ஆகும். 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான் புரட்சியின் போது இந்த பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பு இந்த நாடு பெர்ஷியா அல்லது இம்பீரியல் ஸ்டேட் ஆஃப் ஈரான் என்றே அழைக்கப்பட்டது. இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்ற பெயர் இஸ்லாமிய சட்டங்களை அடிப்படையாக கொண்ட அரசை குறிக்கிறது. நாட்டின் சட்டங்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன. ரிபப்ளிக் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசை குறிக்கிறது. அதனால் ஈரான் ஒரு மத அடிப்படையிலான குடியரசாக உள்ளது. இவ்வாறு இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்ற பெயர் நாட்டின் அரசியல் மற்றும் மத அமைப்பை வெளிப்படுத்துகிறது. அடுத்து ஈரான் நாட்டின் தலைநகரம் பார்க்கும்போது இது டெஹ்ரான் ஆகும். இது மிகப்பெரிய நகரமும் கூட. டெஹ்ரானின் ஈரானின் அரசியல் பொருளாதார மையமாக விளங்குகிறது. இந்நாட்டின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகும். சுமார் 90 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நகரத்தில் வாழ்கின்றனர். பெருநகர பகுதியில் மக்கள் தொகை 1.5 கோடியை தாண்டுகிறது. டெஹ்ரான் வட மத்திய ஈரானில் அமைந்துள்ளது. இது அல்போஸ் மலைத்தொடர் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. டெஹ்ரான் ஈரானின் முக்கிய வர்த்தக மற்றும் தொழில் மையமாகும். எண்ணெய் பொருளாதாரம் இந்த நகரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பல்கலைக்கழகங்கள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் இங்கு உள்ளன. நகரத்தில் மேம்பட்ட போக்குவரத்து வசதிகள் உள்ளன. மெட்ரோ ரயில், பேருந்து, விமான நிலையங்கள் போன்றவை காணப்படுகின்றன. கோடையில் வெப்பமான காலநிலையும் குளிர்காலத்தில் குளிரான காலநிலையும் காணப்படுகிறது. மலைகள் காரணமாக காற்று மாசு பிரச்சனையும் இங்கு உள்ளது. இவ்வாறு டெஹ்ரான் ஈரானின் முக்கிய மற்றும் வளர்ந்த தலைநகரமாக திகழ்கிறது. அடுத்து இந்த நாட்டின் மொழி, லாங்குவேஜ். இங்கே பேசப்படும் முக்கிய மொழி பாரசீக மொழி. பாரசீக மொழி ஈரானின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்ட மொழியாகும். இந்த மொழி இந்தோ யூரோப்பா மொழி குடும்பம் உட்பட்டது. பாரசீக மொழி இலக்கியம் உலகில் மிகவும் புகழ்பெற்றதாகும். பாரசீக மொழி அரபு குறியெழுத்து ஸ்கிரிப்ட் பயன்படுத்தி எழுதப்படுகிறது. இந்த மொழி ஈரான் மட்டும் அல்லாமல் பல நாடுகளில் பேசப்படுகிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் இதன் வடிவங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இவ்வாறு பாரசீக மொழி கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து ஈரான் நாட்டின் மதம், ரிலிஜன். ஈரானின் முக்கிய மதம் பார்க்கும்போது அது இஸ்லாம் மதம். ஷியா இஸ்லாம் என்றது பெரும்பான்மையாக உள்ளது. சுமார் 95%க்கும் மேற்பட்ட மக்கள் ஷியா முஸ்லீமாக இங்கே உள்ளனர். ஈரான் உலகில் மிகப்பெரிய ஷியா மக்கள் தொகை கொண்ட நாடாகும். சுன்னி முஸ்லிம்களும் இங்கே குறைந்த அளவில் காணப்படுகின்றனர். அரசு மற்றும் சட்டங்கள் இஸ்லாமிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. மத தலைவர்கள் நாட்டின் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதற்கு மேலாக இங்கே கிறிஸ்தவர்கள், யூதர்கள் போன்ற சிறுபான்மை மதங்களும் உள்ளன. இவ்வாறு மதம் ஈரானின் சமூக மற்றும் அரசியல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நம்ம இந்த நாட்டினுடைய, அதாவது ஈரான் நாட்டினுடைய நாணயம் பார்க்கலாம். கரன்சி. ஈரானின் நாணயம் ஈரானிய ரியால் ஆகும். ஈரானிய ரியால் என்பது ஈரானின் அதிகாரப்பூர்வ நாணயமாகும். இதன் குறியீடு IRR ஆகும். உலகில் மிகவும் குறைந்த மதிப்புடைய நாணயங்களில் இதுவும் ஒன்றாகும். ஈரானில் தினசரி பயன்பாட்டில் தோமான் என்ற அலகும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தோமான் = 10 ரியால் ஆகும்.
பணவீக்கம் காரணமாக, அதாவது இன்ஃப்ளேஷன் காரணமாக என்னோட கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. நாட்டின் பொருளாதார நிலை இதன் மதிப்பை பெருமளவு பாதிச்சிருக்கு. சர்வதேச தடைகள், அதாவது எக்கனாமிக் சாங்ஷன், நாணயத்தின் மதிப்பு பெருமளவு பாதிச்சிட்டு இருக்கு. பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளில் அதிக எண்ணிக்கையிலான ரியால் பயன்படுத்தப்படுகிறது. ஈரான் ரியால் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம ஈரானுடைய மக்கள் தொகை பார்க்கலாம். பாப்புலேஷன். ஈரானின் மக்கள் தொகை சுமார் 9 கோடி வரை உள்ளது. இது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். வேர்ல்டு பாப்புலேஷன், அதாவது உலக மக்கள் தொகையில் பார்க்கும்போது ஈரான் 17வது இடத்துல இருக்கு. 17th பிளேஸ் ஈரான் மக்கள் தொகையில் இருக்கு. மக்கள் தொகையில் பெரும்பாலும் பார்க்கும்போது நகரங்களில் தான் வசிக்கிறாங்க. தலைநகர் டெஹ்ரானில் மிகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்கள் அதிகமாக உள்ள மக்கள் தொகை அமைப்பு காணப்படுகிறது. கல்வி அறிவு பார்க்கும்போது கன்சிடரபிளாக ஈரானில் உயர்ந்திருக்கு. பல்வேறு இன மக்கள் இங்கு வாழ்கின்றனர். பாரசீகர்கள் முக்கிய இனமாக இங்கு இருக்கிறாங்க. ஈரான் நாட்டுடைய எண்ணெய் வளத்தை பார்க்கலாம். ஆயில் ரிசோர்சஸ். ஈரான் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளம் கொண்ட நாடுகளில் ஒன்று. இது ஓபக் அமைப்பின் முக்கிய உறுப்பினராகும். ஓபக் உடைய ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அதில் இவங்க மெம்பராக இருக்காங்க. உலகின் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் கையிருப்பில் ஈரான் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இயற்கை எரிவாயு வளங்களிலும் ஈரான் முன்னிலையில் உள்ளது. சவுத் பாஸ் கேஸ் ஃபீல்டு உலகின் மிகப்பெரிய எரிவாயு களங்களில் ஒன்றாகும். இது ஈரானில் தான் இருக்கு. எண்ணெய் ஏற்றுமதி ஈரானின் முக்கிய வருவாய் மூலமாகும். பொருளாதார வளர்ச்சியில் எண்ணெய் துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச தடைகள் காரணமாக இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு இங்கே பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. பொதுவாக பார்க்கும்போது எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் ஈரானின் முக்கிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும். கடைசியாக இப்போ நம்ம கேந்திரிய முக்கியத்துவம், ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். மத்திய கிழக்கு பகுதியில் இருப்பதால் ஈரான் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மிகவும் முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிறது. ஈரான் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையிலான முக்கிய இணைப்பு பகுதியில் உள்ளது. ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அருகில் இருப்பதால் கடல் வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக எண்ணெய் போக்குவரத்தின் பெரும்பகுதி இந்த நீரிணை வழியாக செல்கிறது. இதனால் ஈரானின் நிலை உலக பொருளாதாரத்தில் முக்கியமாகிறது. பெர்சிய வளைகுடா பகுதியில் முக்கிய கடற்கரை நாடாகும் இந்த ஈரான் நாடு. பாதுகாப்பு மற்றும் இராணுவ ரீதியாகவும் ஈரான் வலுவான நாடாகும். அதன் புவியியல் அமைப்பு பாதுகாப்பு ரீதியாகவும் முக்கியமானதாகும். இவ்வாறு ஈரானின் இடம் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் செலுத்துகிறது.